ஆயக்கலைகள் 64, அதில் ஆணும் பெண்ணும் அறிந்தது எத்தனை? ரகசிய கேள்விகள். வணக்கம். மீண்டும் உங்களை ரகசிய கேள்வியில் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கி நிறைய ரசிகர்கள் அவளோட எதிர்பார்த்துட்ருக்காங்க நல்ல கேள்விகளோட. அதே மாதிரி எக்கச்சக்கமான கடிதங்களும் இன்றைக்கி வந்திருக்குது. முதல்ல ஒரு காலரை பார்க்கலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம் சார். வணக்கம் சார். எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? திருச்சியிலேருந்து வேல் பேசுகிறேன் சார். வேல். எஸ். என்ன வயசாகுதுங்க வேல் உங்களுக்கு? எனக்கு 29 ஆகுது. என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க வேல்? ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன் சார். சொல்லுங்கள் வேல், கொஞ்சம் சத்தமாக பேசுங்க, எங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குது உங்கள் டோன். ஓகே சார். சொல்லுங்கள் வேல், என்ன பிரச்சனை உங்களுக்கு? சார், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. சொல்லுங்கள். அடுத்த மாதம் மேரேஜ் ஆக போகுது. கங்க்ராச்சுலேஷன்ஸ், அட்வான்ஸ் கங்க்ராச்சுலேஷன்ஸ். சொல்லுங்கள். தேங்க்யூ சார். சொல்லுங்கள் சார். சார், இப்போ ஃபர்ஸ்ட் நைட் போகிறப்ப எல்லாம் டென்ஷனாக இருக்கும் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் நைட்டில்? ஆமாம் சார். சரிங்க. இது வரைக்கும் எந்த பொண்ணு தொட்டதில்லை சார். சரிங்க. அதனால் கொஞ்சம் சஜஷன் சொல்ல முடியுமா சார்? அதாவதுங்க, ஒரு நல்ல கேள்வி கேட்டிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் நைட்லலாம் ஒரு விஷயமும் இல்லைங்க. நீங்கள் பயப்படுறதுக்கெல்லாம் ஒன்றுமே இல்லை. ஒரு பலியாடு மாதிரி போகாதீங்க. இந்த மாதிரி நண்பர்கள்ட்ட ஆலோசனையே கேட்காதீங்க. ஃபர்ஸ்ட் நைட்டில் ரொம்ப தைரியமாக எதிர்கொள்ளுங்க. ஒரு பரீட்சையோ ஒரு இன்டர்வியூவோ எல்லாத்தையும் ஒரு தைரியமாக எதிர்கொள்ளும் போது அதுவே உங்களுக்கு பாதி வெற்றி ஆயிரும். ஃபஸ்ட் நைட்டில் போய் நீங்கள் என்ன போய் ஒரு பெரிய சண்டை போட போகிறதில்ல, யாருடைய ஒரு வெற்றி கொள்ள போகிறதில்ல, ஒரு வாருக்கு போகல. நீங்கள் உங்களோட வாழ்நாள் ஃபுல்லாக வாழ போகிற மனைவியை சந்திக்க போகிறீங்க முதல் முறையாக. போன உடனே உங்கள் ஆண்மையை காட்டணும்னு தாம்பத்திய உறவில் எதுவும் குதிக்காதீங்க. நீங்கள் முதல்ல அவங்களோட பேசுங்க. உங்களை பற்றிய பல்வேறு தகவல்கள் அவங்க சொல்லுங்கள். அவங்க உங்களோட அதிகமாக பயந்துருப்பாங்க பெண்கள். அவங்களுக்கு யாராவது சொல்லியிருப்பாங்க ஃபஸ்ட் நைட்டில் வலி இருக்கும், ப்ளீடிங் ஆகும், பெயின் இருக்கும், அது இதுன்னு. அதில் இன்னும் அவங்க பயந்துருப்பாங்க. அதுவும் தமிழகத்து பெண்கள் இன்னும் ரொம்ப பயந்துகிட்டு இருப்பாங்க. முதல்ல உங்களை வெளிப்படுத்துங்க. போன உடனே எங்கே படித்தீங்க, என்ன படித்தீங்க, உங்களுடைய ஆர்வம் என்ன, நீங்கள் எதெல்லாம் உங்கள் இன்ட்ரெஸ்ட் என்ன, ஹாபீஸ் என்ன, அதே மாதிரி மனைவியை பற்றிய தகவல்களை ரொம்ப தெரிஞ்சுக்கொள்ளுங்க. அவங்கள ரொம்ப நேரம் பேச வைங்க. இப்படி நீங்கள் ஒரு 1 hour பேசினாலே ரொம்ப நெருக்கமான நண்பர்களாக ஆகிடுவீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்லோவாக அவங்கள தொடலாம், தூண்டலாம். இல்லை ரொம்ப டயர்டாக இருக்கா, அன்றைக்கி இன்னொரு நாள் ஒத்தி வைக்கலான்னா நீங்கள் அதை ஒத்தி வைக்கவும் செய்யலாம். அதனால் ஒரு பலியாடு மாதிரி ஃபஸ்ட் நைட்டில் போகாதீங்க. அது மிகப்பெரிய ஒரு தோல்வியை கொடுத்துரும். தைரியமாக போங்க. இதுக்கான சில நல்ல புத்தகங்கள் இருக்குது. தாம்பத்திய உறவை எப்படி மேற்கொள்வது, திருமண உறவுகளை எப்படி பேணி பாதுகாப்பது. பொதுவாகங்க இந்த உறவுகளை பற்றி பல பேர் அலட்சியம் பண்ணுறாங்க. எப்படி ஒரு கட்டடத்தை கட்டுறதுக்கு ஒரு சில லாஸ் இருக்குது, ரூல்ஸ் இருக்குது. அது மாதிரி உறவுகள்லையும் சில ரூல்ஸ் இருக்குது. கணவன் மனைவி உறவு, மற்ற உறவுகள்லையும். அந்த உறவுகளை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். அதுக்கு நிறைய புத்தகங்கள் இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் திருமண வாழ்க்கையில் ஈடுபட்டீங்கன்னா திருமணம் என்பது ஒரு இன்பமான ஒரு சொர்க்கமான விஷயம். ஹலோ. சொல்லுங்கள் மேடம். நான் ஊரை பார்த்துல விஜயலட்சுமி பேசுகிறேன். சொல்லுங்கள் விஜயலட்சுமி, என்ன வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க? நான் ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருக்கேன். என்ன வயசாகுதுங்க உங்களுக்கு? எனக்கு 22 வயசாகுது. சொல்லுங்கள் விஜயலட்சுமி. எனக்கு கல்யாணம் 2 வருஷம் ஆகுது. சரிங்க. குழந்தை இல்லை. சரிங்க. ஆனால் செக்கப்லாம் பண்ணிட்டோம் 2 பேருக்கும். சரிங்க. எந்த குறையும் இல்லை, எல்லாம் நார்மலாக இருக்குன்னு சொன்னாங்க. சரிங்க. ஆனால் குழந்தை இல்லைங்க. அதாவதுங்க, திருமணமாகி 1 வருடம் நீங்கள் இடைவராது தாம்பத்திய உறவில் ஈடுபடுறீங்க. எந்த காண்டோம் மாத்திரைகளெல்லாம் யூஸ் பண்ணாமல் தாம்பத்திய உறவில் ஈடுபட்டும் உங்களுக்கு குழந்தை பேர் இல்லைன்னா உங்களுக்கு குறை இருக்குதுன்னு நீங்கள் நேரடியாக எடுத்துக்கலாம். எத்தனை டெஸ்ட் பண்ணி அதில் நார்மல்னு சொன்னால் கூட நீங்கள் நார்மல் இல்லை. ஏனெனில் கல்யாணமாகி ஒரு தம்பதிக்கு பிரச்சனை இல்லைன்னா கையில் குழந்தை இருக்கிறது தான் பிரச்சனை இல்லைன்றதுக்கான ஆதாரம். கையில் குழந்தை இல்லைன்னாலே எங்கேயோ ஒரு இடத்துல பிரச்சனை இருக்குன்னு தான் அர்த்தம். எத்தனை டெஸ்ட்டு உங்களுக்கு நார்மல்னு சொன்னாலும் நீங்கள் நார்மல் இல்லை. அதனால் ஒரு தகுதி வாய்ந்த மருத்துவர்கிட்ட போய் நீங்களும் உங்கள் கணவரும் சென்று ஒரு செக்கப் பண்ணணும். ஆரம்ப கட்டத்தில் எல்லா டெஸ்ட்டுகளும் நார்மல்னு வந்தால் கூட அடுத்த கட்டம் போகணும். அதுக்கு அடுத்த கட்டம் போகணும். ஐயுஐன்னு பண்ணுவாங்க. உங்கள் கணவரோட விந்து எடுத்து உங்கள் கர்ப்பப்பையில் போடுவாங்க. ஏன்னா தாம்பத்திய உறவில் கருமுட்டைக்கு போய் விந்து நீச்சல் அடித்து போகணும். சில நேரம் கர்ப்பப்பைக்கு உள்ளே கூட விந்து போக முடியாது. உங்கள் கர்ப்பப்பையிலேருந்து சுரக்கக்கூடிய சில திரவம் விந்தை உள்ளே விடாமல் தடுக்கலாம். அதே போல் வேறு சில பிரச்சனைகளும் இருக்குது. இதெல்லாம் ஆரம்ப கால டெஸ்ட்டுகளில் தெரியாது. தேவைப்பட்டால் அடுத்தடுத்த கட்டங்களுக்கு நீங்கள் போகணும். 2 வருடம்ன்றீங்க, கண்டிப்பாக நீங்கள் அடுத்தடுத்த கட்டங்களுக்கு போனீங்கன்னா நீங்கள் கருத்தரிக்கலாம். உங்களுக்கு வயது 22ன்றதுனால வயது கம்மியாக இருக்குது, பரவாயில்ல. ஆனால்
பொதுவாக ஒவ்வொரு ஸ்டெப்பாக போய்கிட்டு இருந்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் நீங்கள் கருத்தரிப்பீங்க. நீங்கள் ஒரு ஆரோக்கியமான குழந்தைய அடுத்த வருடத்துக்குள்ளே பெற்றெடுத்துக்கிறது. அடுத்து ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ. ஹலோ சார். வணக்கம், சொல்லுங்கள் மேடம். சார் கரூர்லேருந்து அமுதா பேசுகிறேங்க சார். அமுதா சொல்லுங்கள், என்ன வேலை செய்கிறீங்க? சார் வீட்டில் தாங்க சார் இருக்கோம். என்ன வயசாகுதுங்க அமுதா, சொல்லுங்கள். சார் 21 வயசு ஆகுதுங்க சார். சொல்லுங்கள் அமுதா, சொல்லுங்கள். சார் அவரும் நானும் உடலுறவு கொள்ளும்போது அவருக்கு மட்டும் இன்பம் இருக்குங்க சார், எனக்கு இல்லைங்க சார். அது என்னங்க சார் காரணம்? இது ரொம்ப ரொம்ப இந்தியாவில் 99% பெண்களுக்கு இந்த பிரச்சனை தாங்க. இது உங்களுக்கு மட்டும் இல்லை, பெரும்பாலான பெண்களுக்கு இது இருக்குது. ஏன்னா பெண்களுக்கு வந்து செக்ஸ் உறுப்பு என்பது கொஞ்சம் மறைமுகமாக இருக்குது. கிளைட்டோரிஸ், அதே மாதிரி ஜீவ் ஸ்பாட் அப்படின்றதெல்லாம் வெளியே தெரிகிற மாதிரி இல்லை. அது குழந்தை பெறுறதுக்கும் அது தேவையில்லை. அதனால் ஆண்களுக்கு வந்து ஆணுறுப்பில் தாம்பத்திய உறவில் ஈடுபட்டவுடனே ஆணுறுப்பு தூண்டப்பட்டு விந்து வெளியாகி அவங்க உச்சக்கட்டம் அடைஞ்சிருவாங்க, குழந்தையும் பிறந்துடும். ஆனால் பெண்களுக்கு கிளைட்டோரிஸ் ஜி ஸ்பாட்டை வந்து விஷயம் தெரிந்து அவங்களுக்கு உச்சகட்டம் கொடுக்க வேண்டும், இன்பம் கொடுக்க வேண்டும் என்று அறிந்து அதுக்கு விருப்பப்பட்டு ஆண்கள் தூண்டினா தான் ஒரு பெண் வந்து உச்சகட்டம் அடைய முடியும். அதற்கு ஒன்றும் நாலேஜ் வேணும், இயற்கையாக அது வராது. ஏன்னா இயற்கையே வந்து இதில் ஆண்களுக்கு சாதகமாக தான் இருக்குது, பெண்களுக்கு கொஞ்சம் எதிராக கூட இருக்குது. ஸோ எந்த உறுப்புகளை தூண்டணும், எவ்வளவு நேரம் தூண்டணும் என்பதையெல்லாம் நீங்கள் தெரிந்து கொண்டு உங்கள் கணவரை தூண்ட செய்ய சொல்ல வேண்டும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் தாம்பத்திய உறவில் ஈடுபடணும். உங்களுக்கு கிளைட்டோரிஸ் என்பது பெண்ணுறுப்புக்கு மேலே இருக்கும். அதை வந்து அவர் தொடர்ந்து ஒரு 15 நிமிடம் தூண்டினார்னா செக்ஸில் ஈடுபடாமலேயே உங்களுக்கு உச்சகட்டம் வந்துடலாம். அதை நீங்கள் எவ்ரி டைம் சொல்லணும். இல்லைன்னா சிம்பிளான ஒரு மெத்தட் என்னென்னா, கணவர் கீழே படுத்திருக்கும் போது நீங்கள் மேலேருந்து தொடர்ந்து செக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பல்வேறு முறைகளில் தூண்டுதல் கிடைக்கும். ஒன்று வந்து ஆணுறுப்பு உள்ள பெண்ணுறுப்பு, ஆணுறுப்புக்கு மேலே பெண்ணுறுப்பு இருக்கும். அடுத்ததாக கிளைட்டோரிஸை நீங்கள் அவர் உடம்பு மேலே ரப் பண்ண முடியும். மார்புகளை அவர் கை, ஏன்னா அவர் கீழே படுத்திருக்கனால அவர் கை வைத்து மார்புகளை தூண்டலாம். இந்த 3 ஸ்டிமுலேஷன் உங்களுக்கு கிடைக்கிறதுனால நீங்கள் எளிமையாக உச்சகட்டம் அடைஞ்சிருவீங்க. அதன் மூலம் உங்களுக்கும் இன்பம் கிடைக்கும், உங்கள் கணவருக்கும் முழுமையான இன்பம் கிடைக்கும். ஒரு வித்தியாசமான அனுபவமாகவும் இருக்கும். ஆனால் இதை பெரும்பாலும் ஆண்கள் விரும்புறதில்லை. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு கண்ட்ரோல் இல்லை, நாம் டாமினேட்டிங்காக இல்லைன்ற ஒரு ஃபீலிங் இருக்கும். இது வந்து உங்கள் 2 பேருக்குள்ள நெருக்கம், பகிர்தல், உணர்வுகளை பகிர்ந்து கொள்ளுதல், ஒருத்தர் புரிந்து அனுசரித்து போதல் போன்ற விஷயங்களில் கடைபிடிக்கும் போது தான் இதை சாத்தியம். அதனால் இதை நீங்கள் தெரிந்து கொண்டு படித்து புரிந்து கொண்டு நீங்கள் 2 பேரும் இன்பமடைய எங்கள் வாழ்த்துக்கள். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் நாம் சந்திப்போம். காத்திருங்கள் உங்கள் கேள்விகளோட. ஆயக்கலைகள் 64, அதில் ஆணும் பெண்ணும் அறிந்தது எத்தனை? ரகசிய கேள்விகள். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடரும். ஆயக்கலைகள் 64, அதில் ஆணும் பெண்ணும் அறிந்தது எத்தனை? ரகசிய கேள்விகள் தொடர்கிறது. ஒரு காலர் லைனில் இருக்காங்க. ஹலோ. ஹலோ. வணக்கம் மேடம், சொல்லுங்கள். சார் எனக்கு கல்யாணம் ஆகி 6 மந்த் ஆகுது. உங்கள் பேருங்க மேடம்? திருச்சியிலேருந்து பேசுகிறேன். உங்கள் பேருங்க? லதா. லதா சொல்லுங்கள், என்ன வயசாகுதுங்க உங்களுக்கு? எனக்கு 18 வயசு ஆகுது. சொல்லுங்க லதா. 6 மந்த் ஆகுது. சரிங்க. இன்னும் குழந்தையெல்லாம் இல்லை. 6 மாதம் தானே ஆகுது, ஏன் அவசரப்படுறீங்க? இல்லை, அதான் படிக்கலாம்னு ஒரு ஐடியா இருக்குது. சரிங்க. இல்லை, குழந்தை பிறக்கும்ல? கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பிறக்கும். இன்றைக்கி இருக்கிற நவீன சிகிச்சை முறைகளில் 100க்கு 100% நீங்கள் குழந்தை பேர் பெற முடியும். ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். 18 வயதில், இன்னும் இளம் வயதில் தான் நீங்கள் இருக்கிறீங்க. இன்னும் நிறைய நாட்கள் இருக்குது. கல்யாணம் ஆகி 6 மாதம்தான் இருக்குது. உங்களுக்கு குழந்தை வேணும்னா நீங்கள் தொடர்ந்து தாம்பத்திய உறவில் ஈடுபட்டுக்கிட்டு இருங்க. தினமும் ஈடுபடலாம். வேறு காண்டோம், வேறு எந்த விஷயங்களும் யூஸ் பண்ண வேண்டாம். நீங்கள் வந்து சில அடிப்படையான விஷயங்களை சொல்கிறேன், அதை ஃபாலோ பண்ணுங்கள். ஒன்று வந்து ரெகுலராக செக்ஸ் வச்சுக்கோங்க. செக்ஸ் முடிஞ்ச உடனே பாத்ரூம் போய் நீங்கள் வாஷ் பண்ணக்கூடாது. உங்கள் கணவர் வந்து சுடு தண்ணியில் குளிக்க வேண்டாம். டைட் அண்டர்வேர், டைட் ஜீன்ஸ் பேண்ட் போடக்கூடாது. ஸ்மோக்கிங், ஆல்கஹால்லாம் அவாய்ட் பண்ண சொல்லுங்கள். இதை நீங்கள் தொடர்ந்து கடைபிடித்தாலே அநேகமாக கன்சீவ் ஆகிடுவீங்க. ஒரி பண்ண வேண்டாங்க. 6 மாதம் தான் அது. 1 வருடம் நீங்கள் தாம்பத்திய உறவு வைத்துக்கொண்டும் குழந்தை பேர் இல்லைன்னா தான் உங்களுக்கு குழந்தை பேர் இல்லைன்னு அர்த்தம். 6 மாதம்லாம் ரொம்ப குறைந்த பீரியடு. நீங்கள் அதை பற்றி கவலையே பட வேண்டாம். கண்டிப்பாக உங்களுக்கு அடுத்ததாக நாம் ஒரு கடிதம் பார்ப்போம். செந்தில்
செம்மாங்குடியிலேருந்து எழுதியிருக்காரு. எனக்கு திருமணமாகி 5 மாதங்கள் ஆகிறது. மனைவியுடன் உடலுறவு கொள்ளும்போது ரொம்ப வலிக்கிறது என்பது சற்று அவங்க சத்தம் போடுறாங்க. உடனே நான் உடலுறவு கொள்வதை நிறுத்தி விடுகிறேன். மீண்டும் அவங்க உடலுறவு செய்ய சொல்கிறாங்க அப்படின்னு எழுதியிருக்காரு. அதே மாதிரி அவங்க வாய் வழியாக அவங்க வாயில் விந்தை வெளியேற்றலாமா அப்படின்னும் கேள்வி கேட்டிருக்காரு. இதில் 2 கேள்விகள் இருக்குது. ஒன்று தாம்பத்திய உறவில் ஈடும்போது பெண்கள் உடலுறவில் வலின்னு சொல்கிறது. ஒன்று அவங்களுக்கு வெஜைனிஸ்மஸ் அப்படின்ற ஒரு கண்டிஷன் இருக்கலாம். பெண்ணுறுப்பு ரொம்ப டைட்டாகவும் இயற்கையிலே டைட்டாக இருக்கலாம், இல்லை மன ரீதியாக பயத்தினால டைட்டாக இருக்கலாம். அப்போது செக்ஸ் பெனிட்ரேஷன் பண்ணும்போது அவங்க வலியில் தாங்க முடியாமல் இருக்கலாம். ஒன்று இல்லைன்னா வேறு சில காரணங்களும் இதில் இருக்குது. ஒரு 10 காரணங்கள் இருக்குது. பெண்ணுறுப்புகளில் கிருமி தொற்று, கர்ப்பப்பையில் வாயில் புண்ணு, கர்ப்பப்பைக்குள்ளே இருக்கக்கூடிய ஃபைப்ராய்டு போன்ற கட்டிகள், எண்டோமெட்ரியோசிஸ் என்ற கண்டிஷன் இருக்குது. கர்ப்பப்பைக்கு மேலே அந்த பெல்விக் இன்ஃபெக்ஷன், பிஐடின்னு சொல்லுவோம், பெல்விக் இன்ஃப்ளமேட்டரி டிசீசஸ். அதுலேருந்து பல்வேறு காரணங்களால் பெண்களுக்கு தாம்பத்திய உறவில் வலி ஏற்படலாம். இதை செக் பண்ணி முழுமையாக இன்றைக்கி சரி செய்ய முடியும். அந்தளவுக்கு நவீன மருத்துவ முறைகள், மருந்துகள் இருக்குது. அடுத்ததாக வேறு ஏதாவது அவங்களுக்கு நீங்கள் போதுமான அளவுக்கு தூண்டல் இல்லாமல் நீங்கள் தாம்பத்திய உறவில் ஈடுபட்டால் கூட அவங்களுக்கு திரவம் சுரந்து ஒரு எளிமையான உறவு இல்லாமல் வலி இருக்கலாம். ஸோ இது எல்லாத்தையும் கணக்கில் எடுத்துக்கணும். அப்படி இருந்தால் நீங்கள் கேஒய் ஜெல்லி, ஃபெயின் ஜெல் போன்ற ஜெல்லை யூஸ் பண்ணுங்கள். அடுத்ததாக வாய் வழியாக விந்து வெளியேற்றலாமா அப்படின்னு கேட்குறாங்க. இது பண்ணிக்கலாம். உங்கள் 2 பேருக்கும் அதில் விருப்பம் இருந்தால் நீங்கள் அதை செய்யலாம். அதனால் எந்த கெடுதலும் யாருக்கும் வராது. உங்களுக்கு HIV போன்ற நோய்கள் இருந்தால் அப்படி செய்யக்கூடாது. அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் அதை பண்ணலாம். அதனால் அடுத்த ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ. ஹலோ. வணக்கம். சொல்லுங்கள் மேடம். நான் தீபா பேசுகிறேன். சொல்லுங்கள் தீபா. எங்கேருந்து பேசுகிறீங்க? பெரம்பூர்லேருந்து. உங்கள் வயசு என்னங்க? 21. சொல்லுங்கள் தீபா. இப்போது செக்ஸுன்றது எந்த அளவு வரைக்கும்னு சொல்ல முடியுமா? என்ன கேள்வி இன்னும் கொஞ்சம் தெளிவாக கேளுங்களேன். செக்ஸ்னால் எந்த வயது வரைக்குமா, எந்த ஆழமாக பெண்ணுறுப்பில் போகணும் அப்படின்னு கேட்குறீங்களா? எதை பற்றி கேட்குறீங்க? எந்த அளவு வரைக்கும், எந்த லிமிட்? ஒரு பென் சைஸ், ஒரு பேனா சைஸ் ஆழமாக பெண்ணுறுப்பில் போகுங்க. இல்லை, இப்போ செக்ஸ் வச்சுக்கிறதுன்னு சொல்கிறாங்கல்ல. ஆமாம். அந்த மாதிரி இதில் எந்த அளவு தாண்டிட்டா அதை சொல்லுவாங்க? அதாங்க, ஒரு பெண்ணுறுப்பில் கொஞ்சம் டீப்பாக பெனிட்ரேட் பண்ணால் அது செக்ஸுன்னு சொல்லுவாங்க, தாம்பத்திய உறவுன்னு சொல்கிறோம். மேலோட்டமாக டச் பண்ணுறது பெட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. பெனிட்ரேட் பண்ணி செக்ஸ் பண்ணுறது தான் தாம்பத்திய உறவுன்னு சொல்கிறோம். ஓகே. இப்போது இதை பண்ணது, இப்போது செக்ஸ் வச்சுக்கிறத அதாவது ரொம்ப டீப்பாக இல்லாமல் வச்சுக்கிறத பின்காலத்தில் ப்ரூவ் பண்ண முடியுமா? அதாவதுங்க, ஹைமென் அப்படின்னு ஒரு உறுப்பு இருக்குது பெண்ணுறுப்பு உள்ள. அதுதான் நீங்கள் கேட்குறீங்கன்னு நினைக்கிறேன். அது ஒரு 1/2 இன்ச்சு 1 இன்ச்சு உள்ளே ஹைமென் இருக்குது. நல்லா டீப்பாக பெனிட்ரேட் பண்ணி அவங்க செக்ஸ் பண்ணும்போது அது பெனிட்ரேட் ஆகி டேர் ஆகிடலாம். அப்போது டாக்டர்கள் தெளிவாக சொல்லுவாங்க இவங்க தாம்பத்திய உறவில் ஏற்கனவே ஈடுபட்டிருக்காங்கன்னு. அப்படி இல்லாமல் மேலோட்டமாக ஹைமென் டச் பண்ணாமல் மேலோட்டமாக செக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா, அல்லது செக்ஸ்னால் பெனிட்ரேஷன் இல்லாமல் நான் பெனிட்ரேட்டிவ் செக்ஸ்ன்னு நாங்கள் சொல்கிறோம். அந்த மாதிரி பண்ணும்போது அது செக்ஸ் ஆக இருக்காது. அப்படின்னு செக்ஸில் அது மெடிக்கோ லீகலாக ஒரு செக்ஸுன்னு சொல்ல மாட்டாங்க. ஆனால் நீங்கள் இந்த மாதிரி விளையாட்டுத்தனமாக பண்ணி கொண்டு இருக்கும்போது சில நேரங்களில் கர்ப்பம் அடைந்துறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். வெளியே விந்து பெட்டிங் பண்ணிகிட்டு இருக்கும்போது வெளியே எஜாக்குலேட் ஆகும்போது கொஞ்சம் விந்தணுக்கள் கர்ப்பப்பைக்குள்ளே போய் பெண்கள் கருத்தரிக்கிறதுக்கு இல்லாமல் சும்மா ரொம்ப டீப்பாக இல்லாமல் பண்ணுறது அப்படி பண்ணாலும் சில பேர் கர்ப்பமாகலாம். அதுதான் நான் இப்போ சொல்லிகிட்டு இருக்கேன். பெனிட்ரேஷன் இல்லாமல் செக்ஸ் பண்ணியும் கூட வெளியே எஜாக்குலேட் பண்ணுறதுனால பெண்கள் கர்ப்பமாகலாம். அது உங்களுக்கு பெரிய சிக்கலை உண்டாக்கும். அதனால் பொதுவாக இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். இது எதுவுமே நல்லதில்லை. திருமணத்துக்கு பின்பு தாம்பத்திய உறவு வைத்துக்கொள்வது தான் உங்களுக்கு ரொம்ப நல்லது. இப்போது சாதாரண டச்சிங் அந்த மாதிரி இதனால கூட வரும். மார்பு பெண்ணுறுப்பை டச் பண்ணி தூண்டுறதுனால HIV போன்ற நோய்கள் வராது.
அது எஜாக்குலேட் பண்ணுறது, செமன் எஜாக்குலேட் பண்ணுறதன் மூலமாக தான் ஒரு பெண்ணுக்கு வந்து HIV போன்ற நோய்கள் வரலாம், இல்லை குழந்தை பிறப்பு வரலாம். டச் பண்ணுறதுனால வராது. ஆனால் எப்போ எஜாக்குலேட் பண்ணுவாங்க ஆண்கள்னு நீங்கள் சொல்ல முடியாது. அப்படி பண்ணிகிட்டு இருக்கும்போது திடீர்னு விந்து வெளியாகலாம், அதன் மூலம் ஒரு பெண் கர்ப்பமாகலாம். இப்படி பல நேரங்களில் இந்த மாதிரி ஆயிருக்கு. அதனால் அதை தவிர்ப்பது. அடுத்த ஒரு காலர் லைனில் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம் சார். வணக்கம் சார், எங்கேருந்து பேசுகிறீங்க? நான் சென்னையிலேருந்து ஆனந்த் பேசுகிறேன். ஆனந்த், சொல்லுங்கள், உங்கள் வயசு என்ன ஆகுதுங்க? என்னோட வயசு வந்து 38 சார். சொல்லுங்கள் ஆனந்த். அதாவது சார், இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா வாய் வழியாக இன்பம் பண்ணலான்றீங்க நீங்கள். ஆமாம். அதாவது அந்த அதாவது விந்துக்கு முன்னாடி ஒரு திரவம் ஒன்று வருது பார்த்தீங்களா? ஆமாம். அந்த திரவம் வாய் உள்ள போனால், இல்லை சப்போஸ் விந்துக்குள்ளே வாய் உள்ள போனால் எதுவும் பிரச்சனைகள் உண்டா? ஒரு பிரச்சனையும் வராதுங்க. இது ரொம்ப காமனான ஒரு பிரச்சனை. அதாவது அந்த திரவத்தை சும்மா லேடிஸு வந்து கையில் போட்டாலுமே ஒரு அருவருப்பாக இருக்குன்றாங்க. அது வாய் உள்ள போகணும் போது அது கொஞ்சம் யோசனை பண்ணுறாங்கல்ல, அதை கேட்கலாம். அதாவதுங்க, இது வந்து அவங்க மனநிலையை பொறுத்தது. அதாவது இது வந்து அசிங்கம், அருவருப்பு, ஆபாசம் அப்படின்னு நினச்சா அது ஒரு ஆபாசம், அது அருவருப்பான விஷயந்தான். அதை செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லி போக்குறதுக்கு என்ன சார் பண்ணலாம்? அது அவங்க வந்து முதல்ல வந்துங்க தன் சுத்தம் பேணல்ன்ட்டு தான். 2 பேருமே டெய்லி குளிக்கிறது, உறுப்புகளை சுத்தமாக வைத்துக்கொள்வது, அந்த இடத்துல வந்து ஸ்மெல் இல்லாமல் நல்லா நீட்டாக வச்சுக்கிறது, இது தாம்பத்திய உறவு ஈடுபடுறதுக்கு முன்னால் நல்ல சோப் போட்டு வாஷ் பண்ணி குளிக்கிறது, அது மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு அந்த உணர்வு வராது. அதாவதுங்க, இப்போ கையில் இருக்க மோதிரம் வந்து ஒரு சாக்கடையில் விழுந்துருச்சு, மோதிரத்தை கையில் எடுக்கிறீங்க, கையில் சாக்கடை இருக்கும், நல்லா சோப் போட்டு கழுவிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபீலிங் போயிடும். அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட தான் போகிறீங்க கையை வச்சு. ஆனால் அந்த ஃபீலிங் சாக்கடையில் கை வந்து பட்டதுன்ற ஒரு உணர்வு வந்து போகிற வரைக்கும் நல்லா சோப் போட்டு கழுவிடணும். அது மாதிரி ஆணுறுப்பு அழுக்கு, டர்ட்டி அப்படின்னு ஒரு உணர்வு இருக்கும் எல்லாருக்கும். அந்த உணர்வு போகிற வரைக்கும் நல்லா சோப் போட்டு வாஷ் பண்ணிடணும். உங்கள் ஒய்ஃபே வந்து வாஷ் பண்ண சொல்லலாம். அந்த இடத்துல சோப் போட்டு அவங்க வாஷ் பண்ண உடனே அவங்களுக்கு வந்து அது ஒரு க்ளீனான மாதிரி ஒரு ஃபீலிங் மென்டலாக வந்துடும். அதுக்கப்புறம் அவங்க வாய் வச்சு தூண்டுறது வந்து அவங்களுக்கு எளிமையாக இருக்கும். இல்லை அவங்களுக்கு அது பிடிக்கலை, எனக்கு இது அறவே பிடிக்கலைன்னா விட்டுருங்க, அது பண்ண வேண்டியதில்லை. 2 பேருக்கும் பிடித்து செய்யலாம் அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணாங்கன்னா அதை செய்யலாம். அப்படி வேண்டாம் அப்படின்னு நினச்சாங்கன்னா கண்டிப்பாக அதை செய்ய வேண்டாம். பிடிக்காத ஒரு விஷயத்தை வற்புறுத்தக்கூடாது. ஒரு சின்ன இடைவேளைக்கு அப்புறம் மீண்டும் சந்திப்போம். காத்திருங்கள் உங்கள் கேள்விகளுடன். ஆயக்கலைகள் 64, அதில் ஆணும் பெண்ணும் அறிந்தது எத்தனை? ரகசிய கேள்விகள். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடரும். ஆயக்கலைகள் 64, அதில் ஆணும் பெண்ணும் அறிந்தது எத்தனை? ரகசிய கேள்விகள் தொடர்கிறது. இப்போ ஒரு கடிதம் பார்ப்போம். ரமேஷ்னு சென்னையிலேருந்து எழுதியிருக்காரு. நான் 15 வயது இருக்கும்போது எனது பக்கத்து வீட்டில் உள்ள 25 வயது பெண் என்னுடன் தாம்பத்திய உறவில் ஈடுபட்டார். அந்த குற்ற உணர்வு எனக்கு திருமண வயதில் ஒரு பயத்தை உண்டு பண்ணுகிறது. இதனால் எனக்கு எதுவும் பாதிப்பு ஏற்படுமா அப்படின்னு கேட்டிருக்காரு. இது வந்து சாதாரணமாக நடக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். பல இடங்களில் வந்து சிறு ஒரு அப்யூஸ்னுவோம். இதை வந்து செக்ஷுவல் அப்யூஸ் அப்படின்ற வார்த்தை தான் இதுக்கு சரியான வார்த்தை. சிறிய வயதில் இருக்கவங்கள வந்து பெரிய வயதில் இருக்கவங்க அப்யூஸ் பண்ணலாம். இன்னும் இப்போ சொல்லப்போனால் இந்த மாதிரி நடக்கிறது வந்து சிறிய பெண் குழந்தைகளுக்கு ரொம்ப அதிகம். அவங்க இது வந்து யார் பண்ணுவாங்கன்னா, தெரியாதவங்க இதை பண்ணவே முடியாது. அப்யூசிவ் அப்படின்றது ஒரு தெரிஞ்சவங்க தான் பண்ணுறவங்க. பக்கத்து வீட்டு நண்பர், பக்கத்து வீட்டு பெண், இல்லது தாத்தா பாட்டி வீட்டில் இருக்கவங்க பெரியவங்க வந்து சிறியவர்கள் வந்து கூட்டு போய் அவங்களுடைய உறுப்புகளை தூண்டுறது, அதன் மூலமாக செக்ஸ் அனுபவிக்கிறது, அது மாதிரி வாய்வழி செக்ஸ், இப்படி பல்வேறு விஷயங்களை இவங்க பண்ணலாம். இது என்ன ஆகும்னா, இந்த அனுபவத்தை பெற்ற அந்த சிறிய வயது இளம் சிறுவர்கள் அல்லது சிறுமிகள் வந்து பெரிய அளவுக்கு மன பாதிப்புக்குள்ளே உள்ளாவாங்க. இதை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும். உலக அளவில் 15லேருந்து 20% பெண்கள் இத்தகைய அப்யூஸுக்கு ஆளாகிறாங்க அப்படின்னு ஆராய்ச்சிகள் சொல்லுது. இந்தியா போன்ற நாடுகளில் இது ரொம்ப ரொம்ப அதிகம் அப்படின்றதான் பல கணக்கெடுப்புகள் சொல்லுது. ஆனால் இதெல்லாம் போலீஸுக்கு ரிப்போர்ட் ஆகுதுன்னா ஆகிறது இல்லை. இது போலீஸுக்கு ரிப்போர்ட் ஆனால் பெண்களுடைய திருமணம், அவங்களுடைய எதிர்காலம் பாதிக்கும்னு சொல்லி பெற்றோர்கள்
அப்படி செய்கிறதில்ல. ரெண்டாவது, இப்படி பெரியவங்க பண்ண மாட்டாங்க, அவங்க நல்லவங்க, அதெல்லாம் பண்ண மாட்டாங்க அப்படின்ற ஒரு உணர்வும், இது வெளியே யாருக்கும் தெரிஞ்சாலும் அசிங்கம் என்ற உணர்வும் போலீஸுக்கு ரிப்போர்ட் ஆகிறதையோ வெளியே ரிப்போர்ட் ஆகிறதையோ தடுக்கிறது. பத்திரிகையிலையும் வரதில்லை, போலீஸுக்கும் போகிறதில்ல. ஆனால் இந்த விஷயங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்கிறது. அப்போது இதை எப்படி தடுப்பது அப்படின்னு பார்த்தா, முதல்ல நம்ம சிறுவர்களுக்கும் குழந்தைகளுக்கும் அதுக்கு தான் செக்ஸ் எஜுகேஷன் சொல்லி தரணும்னு சொல்கிறோம். அதுவும் இந்த பருவ வயது பெண்கள், ஒரு டீனேஜ் கேர்ள் 12 இயர்ஸ் 13 இயர்ஸ் கேர்ள்ஸை பக்கத்து வீட்டுக்காரரை கூட்டு போயிட்டு பல இடங்களை தொடலாம், அவங்கள மிரட்டலாம். நீ இந்த மாதிரி நான் சொல்கிறத கேட்கணும், இல்லைன்னா உன்னை கொன்னுடுவேன் அப்படின்னு மிரட்டுவாங்க. இந்த குழந்தைகளுக்கு அவரால் கொல்ல முடியுமா முடியாதான்னு கூட தீர்மானிக்க முடியாது. பயந்துருங்க, இல்லை உங்கள் அப்பாவை கொன்னுடுவேன், என்ன வேணாலும் சொல்லுவாங்க. இது வினோதமான பதில்கள் பலது வரும். மிரட்டி வச்சுருப்பாங்க, இதை வெளியே யார்ட்டையும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த குழந்தைகள் மன அழுத்தத்துக்குள்ளாகி படிப்பையும் விட்டுட்டு பைத்தியம் பிடிச்ச மாதிரியெல்லாம் இருக்கும். பிள்ளை பள்ளி படிப்பில் ரொம்ப பின்தங்கிடுவாங்க. ஏன்னா இந்த ஆளை பார்த்தாலே நடுங்க ஆரம்பிச்சிருவாங்க. எதிர்காலத்தில் அவங்க பெரியவர்களாகி தாம்பத்திய உறவில் ஈடுபடும் போது, கணவரோடு அவங்க நெருங்கும் போதும் இந்த உணர்வுகள் அவங்களுடைய தாம்பத்திய இன்பத்தையும் உணர்வுகளையும் பாதிக்கலாம். அதனால் செக்ஸ் எஜுகேஷன் ரொம்ப முக்கியம். இப்போ இந்த நண்பரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த குற்ற உணர்வு தான் இப்போ இருக்குது. இந்த உணர்வுலேருந்து நீங்கள் வெளியே வந்துடுங்க. இந்த பழைய நிகழ்ச்சிகளை ஒரு கனவாக நிறைந்து மறந்துடுங்க. அதை திரும்ப திரும்ப போட்டுட்டு உங்கள் மனதை ஒரு குழப்பத்தில் ஆழ்த்தி குற்ற உணர்வை ஏற்படுத்திக்க வேண்டாம். அப்படியும் நீங்கள் குற்ற உணர்வுலேருந்து வெளியே வர முடியலைன்னா இதற்கான கவுன்சிலிங் முறைகள் இருக்குது. இந்த கவுன்சிலர்ஸ் உங்கள் குற்ற உணர்வை போக்கிடுவாங்க. அதனால் உங்கள் குற்ற உணர்வுலேருந்து வெளியே வாங்க. அப்படி வர முடியலைன்னா நல்ல கவுன்சிலர் அணுகுனீங்கன்னா வெளியே வந்துடலாம். இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியில் பல புதிய விஷயங்களை பார்த்தோம். எப்படி சைல்டு அப்யூஸ், செக்ஷுவல் அப்யூஸ் எப்படி நம்ம தடுக்கிறதுன்ற பற்றி ரொம்ப விரிவாக பேசணும். இந்த மாதிரி பல்வேறு பயனுள்ள தகவல்கள் பார்க்கக்கூடிய பெற்றோருக்கும் இளைஞர்களுக்கும் சிறுவர்களுக்கும் கூட இது ரொம்ப பயனுள்ள ஒரு விஷயமா இருக்கும். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் பல்வேறு புதிய விஷயங்களோட, புதிய கேள்விகளோட, உங்களுடைய புதிய பல்வேறு சந்தேகங்களை நிவர்த்தி பண்ணுறதுக்கு பல்வேறு தகவல்களோட மீண்டும் சந்திப்போம். வணக்கம். நேயர்கள் கவனத்திற்கு, பாலியல் சிறப்பு மருத்துவர் டி. காமராஜ் அவர்களிடம் கணவன் மனைவி தாம்பத்திய உறவுகளில் ஏற்படும் பிரச்சனைகளுக்கு ஆலோசனை பெற கடிதங்கள் எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: ரகசிய கேள்விகள், வசந்த் தொலைக்காட்சி, தபால் பெட்டி எண் 2131, சென்னை 6015.